ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் சிறந்த நிர்வாகி. இதான் தலைப்பு. பொதுவாக மேலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான பதவிகளில் நல்ல புகழையும் மேன்மையும் அடைவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நிர்வாகி அப்படிங்கிறதுல ஒரு அலுவலகத்தில் மேலாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் தன்மை கொண்டவர்களையும், ஒரு கூட்டத்தை நிர்வாகம் செய்யும் தன்மை கொண்டவர்களையும், ஒரு கட்சியை நிர்வாகம் செய்யும் தன்மை கொண்டவர்களையும், ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு விஷயத்தை நிர்வாகம் செய்யும் தன்மை கொண்டவர்களையும், உறவுகளுக்கு மத்தியில் ஒரு நிர்வாக திறமை கொண்டவராகவும் இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் அடக்கும். அப்போ நிர்வாகம் அப்படிங்கிறது அவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கலாம், அதை சிறப்புடன் செய்து விடுவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய சூட்சம். சிறப்புடனும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கான கிரக இணைவு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஆச்சரியப்படத்தக்க வகையில் புதன் ஒரு நல்ல நிர்வாகி. கிரகங்களில் மிகவும் சிறிய, பெரிதாக யாரையும் எதிர்த்து கொள்ளாத இந்த புதன் எந்த ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் வலுவோடு அமர்ந்திருக்கிறாரோ, இங்கே வலு அப்படிங்கிறத நீங்கள் பகை பெறாமல் நீச்சம் பெறாமல் அமர்ந்திருந்தால் போதுமானது. பகை நீச்சம் இது ரெண்டும் இல்லாத நிலையில் எந்த ஒரு ஜாதகத்திற்கு 8ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறாரோ இவர் ஒரு நல்ல நிர்வாகி. வரவு செலவு கணக்கை மிக சிறப்பாக ஒப்படைக்கிறதுலேருந்து, 10 பேரை மேய்ச்சி கொண்டுட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுலேருந்து, நல்ல திறமை மிக்க சாமர்த்தியமான பேச்சு சாதுர்த்தியம் கொண்டவராக திகழ்ந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நடுநிலை மாறாத நிர்வாகிகளாக இருப்பாங்க. இந்த அமைப்பு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, 8ஆம் இடத்தில் புதன் வலுப்பெறும் அமைப்பு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறுற விதி இருக்கும். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு புதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுற விதி இருக்கும். ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு புதன் 8ஆம் இடத்துல அதிநட்பு பெறக்கூடிய நிலை இருக்கும். அதிநட்பு. ஒரு மகர லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் இடத்துல சிம்மத்தில் புதன் அதிநட்பு பெறக்கூடிய நிலை இருக்கும். ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு புதன் 8ஆம் இடத்துல அதிநட்பு அப்படிங்கிற நிலையில் அமர்வது. ஸோ இப்போ இந்த லக்னங்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் இடத்தில் புதன் வலுப்பெறும் யோகிதை கிடைக்கும். மகரம் கும்பம் இந்த வீடுகள்லையும் புதன் ஓரளவு வலுவடைவார். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு புதன் மகரத்தில் அதிநட்பு நிலையில் அமர்ந்திருக்கும் போது இந்த விதி ஏற்படும். ஒரு கடக லக்ன ஜாதகருக்கு புதன் கும்பத்தில் அதிநட்பு நிலையில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த நிலை ஏற்படும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு புதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விதி ஏற்படுமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல அவர் கடும் பகை அப்படிங்கிற நிலையில் இருப்பார். ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் இடத்துல ரிஷபத்தில் புதன் அதிநட்பு நிலையில் அமரும்போது இது ஏற்படும். அப்போ புதன் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும், அங்கே அவர் கெட்டு போகாமல் இருக்கணும். சரி, புதன் கெட்டு போகக்கூடிய வீடுகள் எது எது? மேசம், விருச்சிகம். இந்த 2 வீட்டில் அவர் ஒன்றும் பெரிய பவரில் இருக்க மாட்டார். தனுசு ஒரு மாதிரி சுமாரான பவர் தான். கடகம் இவருக்கு ஆகாத வீடு. மீனம் இவருக்கு நீச்ச வீடு. அப்போ மீனத்திற்கு புதன் இருக்கும்போது அது சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வரும். அப்போ அந்த இடத்துல அது பவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். கடகத்தில் புதன் இருக்கும்போது இது தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வரும். இந்த இடத்துல அந்த பவர் கிடைக்காது, நல்ல நிர்வாக திறமை அப்படிங்கிறது இருக்காதுன்றதை எடுத்துக்கலாம். மேசத்தில் அவர் இருக்கும்போது கன்னி லக்னக்கார லக்னாதிபதி 8இல் மறைந்தாருங்கிற நிலையில் அது இல்லாமல் போகும்னு எடுத்துக்கலாம். மேச லக்னக்காரர்களுக்கு விருச்சிகத்தில் புதன் கெடும்போது இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 லக்னத்துக்கு நேரடியாக புதனால் அந்த நல்ல நிர்வாக திறமை அப்படிங்கிறது வராது. அப்போ இவர்களும் நிர்வாகிகள் யாரும் இருக்க மாட்டாங்களன்னா இருப்பாங்க. முதல் தரமான சிறந்த நிர்வாக திறமையை புதன் கொடுக்குறாருன்னா, அதற்கு அடுத்தது 2ஆம் நிலையில் கண்டிப்புடன் கூடிய வலுவான நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடிய ஒரு சூரியன். கண்டிப்புடன் கூடிய புதன் நெளிவு சுழிவாக நிர்வாக திறமையில் கொண்டுட்டு போயிடுவார். யாரையுமே பகச்சிக்காமல் அரவணைச்சு கொண்டுட்டு போய் சேர்ப்பார். ஆனால் சூரியன் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று நீங்கள் இதை செஞ்சே ஆகணும்னு ஆர்டர் போடக்கூடிய, அவர் அரசன் இல்லைங்களா, ஆர்டர் போடக்கூடிய தகுதியில் நிர்வாக திறமையோடு இருப்பார். எந்த ஒரு ஜாதகத்தில் புதனுடன் சூரியன்
புதனுடன் சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, 10ஆம் இடம் பதவிஸ்தான், எந்த ஒரு ஜாதகத்தில் புதனோடு சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் புதனோ அல்லது சூரியனோ நீச்சம் பெறாத நிலையில் அமர்ந்திருக்கிறார்களோ, புதன் நீச்சம் வர்றது மீனத்தில், இது 10ஆம் இடமாக வரக்கூடியது மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு, அப்போ அது அந்த பவர் இல்லாமல் போகும். சூரியன் நீச்சம் அடைகிறது துலாத்தில், இது 10ஆம் இடமாக அமையக்கூடியது மகர லக்ன ஜாதகத்துக்கு, அவங்களுக்கு அது இல்லாமல் போகும். இதை தவிர மீதி இருக்கக்கூடிய 8 லக்னங்கள்லையும் சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா மீதி 10 லக்னங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணம் ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் ஒர்க் அவுட் ஆகும். ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு கும்பத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். மிதுனத்திற்கு வராதுன்னு சொல்லிட்டேன். கடக லக்ன ஜாதகத்துக்கு மேசத்தில் அவங்க இணைஞ்சிருக்கும் போது அற்புதமான நிர்வாகத்திறமையை கொடுப்பாங்க, கண்டிப்புடன் கூடிய நிர்வாகத்திறமை. அதே மாதிரி சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு ரிஷபத்தில் உட்காரும்போது அருமையாக இருக்கும். கன்னி லக்ன ஜாதகத்திற்கு மிதுனத்தில் உட்காந்துருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்ன ஜாதகத்திற்கு கடகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இங்கே புதன் நீச்சம் அடைஞ்சிடக்கூடாது, சூரியன் நீச்சம் அடையக்கூடாது. மற்ற எந்த நிலையில் இருந்துட்டாலும் புதனும் சூரியன் மட்டும் 10ல் இருக்கணும். கூட சுக்கிரன் இருக்காருன்னா அந்த யோகத்துக்கு பங்கம் ஏற்படும். இந்த நல்ல நிர்வாக திறமை, கண்டிப்புடன் கூடிய நிர்வாக திறமைங்கிறதுல குறைபாடு வந்துடும். துலா லக்ன ஜாதகத்திற்கு கடகத்தில் இருக்கும்போது இந்த விதி ஏற்படும். விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு சிம்மத்தில் இருக்கும்போது அற்புதமாக அந்த அமைப்பு இருக்கும். தனுசு லக்ன ஜாதகிகள் மிகப்பெரிய நிர்வாக திறமை கொண்டவங்களா அமையக்கூடிய சூட்சமும் அங்கே புதன் 8ல் இருக்கிறனால கிடைக்காது. ஆனால் அதே புதனும் சூரியனும் 10ல் இருக்கும்போது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் பத்ர யோகமாகவும் புத ஆதித்ய யோகமாகவும் எல்லா விதத்திலையும் சிறப்பாக செயல்படும். இதில் தனுசு லக்ன ஜாதகர்கள் மிகச்சிறந்த கண்டிப்பு மிக்க நிர்வாகிகளாக நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கான சூட்சமும் சூரியனும் புதனும் எப்பயுமே ஒன்றா சுற்றிட்டு இருக்கிறது. அதில் இவங்க இந்த 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த யோகம் இவங்களுக்கு வேலை செய்யும். மகர லக்ன ஜாதகத்திற்கு இது கிடைப்பதற்கான வாய்ப்பு கம்மி. அவங்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் இருக்கணுங்கிறது மாதிரியான அமைப்பில் தான் அது வரும். கும்பலக்கண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இணைஞ்சிருந்தாலும் 10ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலும் இந்த விதி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். 8ல் புதன் தனிச்சிருந்தாலுமே வேலை செய்யும். மீன லக்ன ஜாதகத்திற்கு தனுசில் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கும் போது இந்த யோகம் ஏற்படும். ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி, இவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். எவ்வளோ பெரிய பதவியையும் யோகியதைகளையும் கொடுத்தாலும் இவங்க ரொம்ப சிறப்பாக இதை செய்வாங்கன்னு சொல்லலாம். முதல்ல புதன் 8ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருக்கணும், அது ஒரு விதி. அடுத்து சூரியனும் புதனும் 10ஆம் இடத்தில் வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்தவர்கள் ஒரு மிகச்சிறந்த கண்டிப்பு மிக்க நிர்வாகிகளாக இருப்பாங்க. அவங்களுடைய நிர்வாகத்தில் நேர்மை இருக்கும், புதனுடைய நிர்வாகத்தில் இனிமை இருக்கும், எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டுட்டு போய் ஆனால் சிறந்த நிர்வாகின்னு பேர் எடுப்பாங்க. இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கடுமை இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அதுவும் கூட சில நேரங்களில் சரிப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம செஞ்சது தப்புன்னு மற்றவங்க ஒத்துக்கக்கூடிய அளவில் நிர்வாகத்திறமை இருக்கும். இது கொஞ்சம் கண்டிப்புடன் கூடிய நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணாவது ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும். செவ்வாயும் சூரியனும் இணைந்து 10ஆம் இடத்துல வலுவோடு இருக்கிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் இயற்கையாகவே 10ஆம் இடத்துல திக்பலம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இது 12 லக்னங்களில் எங்கிருந்தாலும் பொருந்தும். சூரியன் செவ்வாய் இருவரும் இணைந்து 10ஆம் வீட்டில் வேற யாரும் இருக்கக்கூடாது கூட. சூரியனும் செவ்வாயும் இணைந்த நிலையில் 10ஆம் இடத்துல இருக்கும்போது மிகச்சிறந்த நிர்வாகிகளாக இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா இது மிக கடுமையான நிர்வாகமாக இருக்கும். முட்டி போடு கையை ஓட மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்படித்தான் இருக்கணும், அது சரி தப்புங்கிறதுலாம் இல்லை, இங்கே ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருங்கிற மாதிரியான பனிஷ்மெண்ட்டெல்லாம் இந்த இதில் வர்றது தான். இது மற்றவர்களால் சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கான நிர்வாகத்திறமையாக இருக்கும். சூரியனும் செவ்வாயும் கூடி 10ஆம் இடத்துல இருக்கு. இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்காங்க, வேறு எந்த கிரக தொடர்புகளும் இல்லை, மிக கடுமையான நிர்வாகிகளாக இருப்பாங்க. அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரியே குடும்பத்தை நடத்துவாங்க, தொழிலை நடத்துவாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அடேங்கப்பா ஹிட்லர் வந்துட்டாரா அப்படின்ட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நிர்வாகத்திறமை. 3 விதமான நிர்வாகத்திறமைகளை பார்க்குறோம். புதன் மட்டுமே கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் அவர் வலுத்து தரக்கூடியது இனிமையும் அரவணைப்பும் கொண்ட மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய நிர்வாகத்திறமை. அடுத்தது சூரியனோடு புதன் இணைந்து 10ஆம் இடத்திலிருந்து வலுப்பெற்ற நிலையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்திறமை. இதில் கண்டிப்பும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும். 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி போகும். மூன்றாவதா சூரியனும் செவ்வாயும் இணைந்த நிலையில் 10ஆம் இடத்தில் இருக்குது. இதில் புதன் மட்டும்தான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்திறமையை தரார். நாசுக்கான நிர்வாகத்திறமை அப்படின்னு அதை சொல்லலாம். நெளிவு சுழிவு அறிந்து கரெக்டாக காயை நகர்த்தி சாமர்த்தியமாக வெற்றியை பெற வைப்பது. இப்போ உங்கள் ஒரு அணிக்கு ஒரு கேப்டனாக இருந்தாலுமே அது ஒரு அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நிர்வாகத்தின் தலைவராக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும்.
ஒரு நிறுவனத்தை வழிநடத்தி செல்றதா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். சூரியன் புதன் தர்றதில் கடுமையும் இருக்கும், இனிமையும் இருக்கும், ரெண்டும் கலந்த நிலையில் இருக்கும். செவ்வாய் சூரியன் தரக்கூடிய அந்த நிர்வாக திறமையில் கடுமை மட்டுமே இருக்கும். இது கேங்ஸ்டர் மாதிரியான நிர்வாக திறமை கொண்டவர்கள், ஒரு தவறான நபர்களை வழிநடத்தி செல்லக்கூடியவங்க, ஜெயிலர் மாதிரியான அமைப்பு கொண்டவர்கள், குற்றவாளிகளை கட்டி மேய்க்கக்கூடிய நிர்வாக திறமையில் வரக்கூடியது, கருணையே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிற மிலிட்ரி மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆர்டரை அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணணுங்கிறது மாதிரியான நிர்வாக திறமை கொண்டவர்களுக்கு இந்த சூரியன் செவ்வாயினுடைய அமைப்பு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது கிடைக்கும். இந்த 12 லக்னங்களுக்குமே இது அமையும். ஒரு 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க, வேற எந்த கிரகங்களின் தொடர்பு இல்லையா, அவங்க ஒரு சிறந்த நிர்வாகி, அதே நேரத்தில் மிக கண்டிப்பு மிக்கவர். பல நிலைகளில் அவருடைய நிர்வாகம் மற்றவர்களுக்கு சங்கடங்களையும் மன வருத்தத்தையும் வேதனையும் வலியையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனாலும் அதை செஞ்சே தருவாங்க அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களை உருவாக்குறது இந்த சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது தான். நோயாளிக்கு வலிக்குமா போகுமா வருமாங்கிற பற்றியில் கவலை இல்லை, அறுத்து எடுக்கணும், நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எடுப்பாங்க. நோயாளியை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுறது. இப்போ காலை வெட்டி எடுக்கணும், சுகர் வந்துடுச்சு, புண்ணு வந்துடுச்சு, கால் பாதி அழுகிடுச்சு, இதையும் விட்டால் உயிரே போயிடும், காலை வெட்டுனா இவங்களுக்கு தான் அந்த தைரியமும் துணிச்சலும் வரும், வெட்டி எடு அப்படிங்கிறது. கழுத்தை வெட்டுற வேலையும் செய்யக்கூடிய துணிகரமான மிக்கவர்களுக்கும் அந்த 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 3 விதமான நிர்வாகிகள் மிகச்சிறந்தவர்களாக திகழ்கிறார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.